ஹலோ கைஸ், இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இப்போ இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுக்கு பதிலாக கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி இயற்கையான ஃபுட்ஸ் இந்த மாதிரி காட்டில் வாங்கி நீங்கள் இயற்கையாக சாப்பிட்லாம். நீங்கள் காசு போட்டு வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி அவங்க எங்கேயாவது காட்டுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி இயற்கையான ஃபுட்ஸ் இங்கே பாருங்க எவ்வளோ இருக்குது. இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் நீங்கள் கடையில் போய் வாங்கி சாப்பிட்றது பதிலாக இந்த மாதிரி இயற்கையான ஃபுட்ஸ் கிடைக்குது. இங்கே பாருங்க இளநீர், சப்போட்டா பழம், அது பப்பாயா, அப்புறம் மாதுளங்காய், மாங்காய், சோளக்கருது எல்லாம் இருக்குது. நீங்கள் எதுக்கு போய் கடையில் போட்டு வாங்கி சாப்பிட்றீங்க? சாக்லேட்லாம் சாப்பிட்றது வேண்டாம். கடையில் காசு கொடுத்து சாக்லேட் சாப்பிட பதிலா சாக்லேட் ரொம்ப கெமிக்கல் இருக்குது. அது போல் இந்த இயற்கையான ஃபுட்டே சாப்பிடலாம். அதெல்லாம் நீங்கள் போய் ஜங்க் ஃபுட் அதெல்லாம் என்னென்னமோ பிளாஸ்டிக் லிஸ்ட் என்னென்னத்தையும் வச்சு பண்ணுறாங்க. அந்த எண்ணெயில் பொரிக்கிறாங்க. சிப்ஸில் எண்ணெயில் பொரிக்கிறதுலாம் எதுக்கு வாங்கி சாப்பிட்றீங்க? இயற்கையாக கிடைக்கிறதா வாங்கி சாப்பிடுங்க. ஏன் உங்கள் குழந்தைங்களுக்கு கிண்டர் ஜாய் அந்த மாதிரி பேக்கில் வாங்கி தரேன். நீங்கள் காய்ச்சி வாங்கி தர இந்த மாதிரி கொடுங்க. பேக்கரியில் எதுவும் வாங்க வேண்டிங்க. இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கிறத உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து நல்லபடியாக பார்த்துக்காங்க காய்ஸ். நீங்கள் யாரும் எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்க. சாப்பிட்லாம், லிமிட்டாக கொடுங்க. அதுக்கு இன்னும் ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். ஆனால் இந்த மாதிரி இதுன்னு நீங்கள் எவ்வளோனா கொடுக்கலாம். அது ஒன்றும் வயிறு எதுவும் கெட்டு போகாது.